வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கார்ப்பரேட் பர்சனாலிட்டி அண்ட் லிஃப்டிங் த கார்ப்பரேட் வெயில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கார்ப்பரேட் பர்சனாலிட்டினா என்னென்னா நிறுவனத்தின் தனித்தன்மை. ஸோ அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு கம்பெனிக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குங்கிற விஷயத்த இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இப்போது நம்ம ஏற்கனவே வந்து சாலமன் கோ அந்த கேஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப் வந்து ஜஸ்ட் ஒரு பர்சன் இல்லைன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அது ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த மெம்பர்ஸும் சரி அந்த கம்பெனியும் தனித்தனியாக அவங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த கம்பெனியோட அசட்ஸு லைபிலிட்டி எல்லாமே அந்த கம்பெனியை சேர்ந்து தான் இருக்குமே தவிர அதில் இருக்க மெம்பர்ஸ் மேலே இருக்காது. ஸோ ஈவன் அந்த கம்பெனி வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே அது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கம்பெனிக்கு தான் ஓனர்ஷிப் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு மட்டும்தான் சேரும். அதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து அந்த ஓனர்ஷிப் கிளைம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் ஒரு லைபிலிட்டிஸ் இருக்குன்னா அதுவுமே அந்த கம்பெனிஸ்க்கு தான் போய் சேருமே தவிர அந்த மெம்பர்ஸ் மேலே அந்த லைபிலிட்டி போய் சேராது. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே சாலமன் கோ லிமிடெட் கேஸில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் இன் டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோகோமோட்டிவ் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1964 கேஸில் ஒரு கார்பரேஷன் பாடிங்கிற விஷயம் எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குங்கிறது விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த கார்பரேஷன் பாடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஈக்குவல் டு நேச்சுரல் பர்சன் எப்படி நம்ம கோர்ட்டில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் கம்பெனியும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ கேஸ் ஏதாச்சும் கம்பெனியோட ரைட்ஸ் ஏதாச்சும் வயலேட் ஆயிடுச்சுன்னா ஸோ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது கம்பெனி பேரில் தான் ஃபைல் பண்ணுவாங்க. மேபி நேச்சுரல் பர்சன் அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணாலுமே அந்த கேஸ் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பேரில் தான் நடக்கும். ஸோ கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களாம் ரெண்டு பேருமே தனித்தனி என்டிட்டிஸ். ஸோ கம்பெனிங்கிறது வேறு, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் ஹோல்டராக இருக்கவங்க அவங்க வேறு, அதில் மெம்பர்ஸாக இருக்கவங்க அவங்க வேறு. ஸோ அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி நேம் இருக்கும், அதுக்குன்னு தனி ஒரு சீல் வச்சுருப்பாங்க. ஸோ கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ஸோ இதோட அசட்ஸு இல்லைன்னா லைபிலிட்டிஸ் எல்லாமே கம்பெனியை மட்டும் தான் சேரும். இது வந்து மெம்பர்ஸு இல்லாட்டினா அதில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க மேலே போய் அந்த லைபிலிட்டிஸ்லாம் போய் சேராது. ஸோ அதே நேரத்தில் இப்போ கம்பெனி ஒரு கடன் வாங்கியிருக்குன்னா அதில் வந்து கடன் கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்க வந்து சப்போஸ் கம்பெனி வந்து திவாலா ஆகும்போது அவங்க வந்து அந்த மெம்பர்ஸ் இல்லைன்னா யார் அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காங்களோ அவங்களோட ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த கடன் அடைங்கன்னு சொல்லிட்டு அந்த கடன் கொடுத்தவங்க அவங்க போய் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்கிறோம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ்க்கு மேக்ஸிமம் லைபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் அவங்க ஏதாச்சும் ஷேர் வாங்குறதுக்கு இல்லைன்னா வேறு விஷயத்துக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மட்டும்தான் அவங்களால திருப்பி வாங்க முடியாது. தவிர ஒன்ஸ் கம்பெனி திவால் ஆனதுக்கப்புறமா அந்த கம்பெனிஸ்ட்டை தான் போய் வந்து கொஸ்டின் அந்த கொடுத்த கடனுக்கு போய் கேள்வி கேட்க முடியுமே தவிர அந்த மெம்பர்ஸ் இல்லைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டை போய் கேட்க முடியாது. ஸோ இன் நாகபிரம்மா ட்ரஸ்ட் வர்சஸ் டிரான்ஸ்லங்கா ஏர் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஷேர் ஹோல்டரும் கம்பெனியும் வந்து தனித்தனி பர்சன்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் மெம்பர்ஷிப்ஸ் சேஞ்ச் ஆகிறாங்கன்னா அந்த கம்பெனியே சேஞ்ச் ஆகுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ வந்து கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். எப்போனா ஈவன் மெம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆனாலுமே ஸோ வந்து அந்த மெம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இந்த கேஸில் சொல்கிறாங்க. இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் வந்து பெட்டிஷனரோட ப்ராப்பர்ட்டியில் வாடகைக்கு இருக்காரு, மாதத்துக்கு 2 லட்சம் ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் வந்து என்னன்னா அந்த என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த லீஸ் வந்து சப்லீஸ் பண்ணக்கூடாது. அதாவது அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு லீஸ் கூடக்கூடாதுங்கிறது ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து அவர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஷேர்ஸ் விற்கிறாங்க. ஸோ அதனால் மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பெட்டிஷனர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இது மாதிரி ஷேர்ஸ் விற்கிறனால அவர் வந்து சப்லெட்டிங் பண்ணுறாரு, அதாவது சப்லீஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற அலிகேஷன்ஸ் வந்து பெட்டிஷனர் வந்து ரெஸ்பாண்டன்ட் மேலே வைக்கிறாங்க. பட் ஆனால் கோர்ட் என்ன டிசைட் பண்ணுதுன்னா ஜஸ்ட் அந்த கம்பெனியில் இருக்க ஷேர்ஸை வந்து இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறனால அது வந்து சப்லீஸாக இல்லை சப்லெட்டிங்காக ஆகாது அப்படிங்கிற டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனிங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் தனி, ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தனி. ஸோ ஈவன் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த அவங்க வாங்கின ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எந்த விஷயமும் சேஞ்ச் ஆகாது. ஸோ வந்து அப்படி ஷேர்ஸ் விற்கிறனால அந்த ப்ராசஸ் வந்து சப்லெட்டிங் பண்ணல அப்படின்னு கோர்ட் வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஃப்டிங் த கார்ப்பரேட் வெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா நிறுவனத்தின் திரை தூக்கப்படுதல். ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னே அதுக்குன்னு தனி எக்ஸிஸ்டன்ஸ் வந்துன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா அப்போ வந்து அதில் இருக்க எக்ஸிஸ்டன்ஸ் வந்தோடனே அதில் இருக்க மெம்பர்ஸ் இல்லைன்னா டேரக்டர்ஸ்க்கும் கம்பெனிக்குமே தனித்தனி இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னென்னா அதில் கம்பெனியில் சப்போஸ் அசட்ஸ் வாங்கினாலுமே இல்லைன்னா அதுக்கு ஏதாச்சும் லைபிலிட்டி வந்தாலுமே அதில் இருக்க மெம்பர்ஸ் இல்லைன்னா அதில் இருக்க டேரக்டர்ஸ் வந்து லைபிள் இல்லைன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் ஆனால் சில இடங்களில் வந்து அந்த ப்ரொடெக்ஷனை வந்து லிஃப்ட் பண்ணி அதில் மெம்பர்ஸ் வந்து கம்பெனிக்கு பின்னாடி இருந்து ஏதாச்சும் ஃப்ராட் தனம் பண்ணாலோ இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் இல்லீகலாக ஏதாச்சும் பண்ணாலோ அந்த கோர்ட்ஸுக்கு என்ன பவர் இருக்குன்னா அந்த கார்ப்பரேட் வெயில ரிமூவ் பண்ணி அதில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த பார்க்கறதுக்கு கோர்ட்ஸுக்கு பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்னென்ன கண்டிஷன்ஸில் என்னென்ன சினாரியோவில் அதெல்லாம் பண்ணுவாங்கங்கிறது நம்ம இப்போ வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென் கார்ப்பரேட் பர்சனாலிட்டி யூஸ் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃப்ராட்.
ஸோ ஏமாத்துறதுக்காக கார்ப்பரேட் பர்சனாலிட்டியை ஒருத்தவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்காகவே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னா அந்த கார்ப்பரேட் வேயில் வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு யார் எந்த பர்சன் அந்த விஷயம் பண்ணாங்களோ அவங்கள லைபிள் ஆக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. ஸோ இதில் கேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஃபினான்ஸ் லிமிடெட் வர்சஸ் ஷிதால் பிரசாத் ஜெயின். ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபெண்டன்ட் நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிதால் பிரசாத். அவர் என்ன பண்ணுறாருன்னா பிளைன்டிஃப் கம்பெனிலேருந்து கடன் வாங்குறாரு. எவ்வளோ வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வாங்குறாரு. என்னன்னு சொல்லி வாங்குறாருன்னா டெல்லியில் ஒரு ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக அந்த கடன் வாங்குறாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குதுன்னா ஒன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னே அந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் டீடை வந்து கம்பெனிகிட்ட அதாவது பிளைன்டிஃப்ட்ட வச்சிடணும், செக்யூரிட்டியாக கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எஸ்பி ஜெயின் வந்து என்னென்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் பே பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட்டையும் பே பண்ணல. பட் ஆனால் அந்த வாங்கின அமௌண்ட்டை என்ன பண்ணுறாருன்னா 3 பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு டைவெர்ட் பண்ணிடுறாரு. எப்படின்னா அவர் பையனை யூஸ் பண்ணியும் அவர் பையன் முகுல் ஜெயின் அவர் யூஸ் பண்ணி மீதி 3 கம்பெனிஸ்க்கு அந்த கடன் வாங்கின அமௌண்ட்டை வந்து டைவெர்ட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த கம்பெனிக்கு டைவெர்ட் பண்ணனால அந்த கம்பெனி மூலயமா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து என்னென்னா அந்த கம்பெனி வந்து ஒன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னே அந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் டீட் வந்து கம்பெனிகிட்ட செக்யூரிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் எஸ்பி ஜெயின் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து 3 பப்ளிக் கம்பெனி மூலயமா டைவெர்ட் பண்ணி வாங்கினால அவருக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அக்கார்டிங் டு லா. ஸோ லாஸ்ட்டில் இருக்க லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் கம்பெனி என்ன பண்ணுறதுன்னா டிஃபெண்டன்ட் நம்பர் 1 எஸ்பி ஜெயின் அப்புறம் வந்து அவர் பையன் அப்புறம் வந்து அந்த 3 கம்பெனிஸ் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது பர்பஸ்ஃபுல்லாக அந்த அமௌண்ட் வாங்கின கடன் வந்து இது மாதிரி டைவெர்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் கோர்ட் என்ன டிசைட் பண்ணுதுன்னா ஸோ இந்த சினாரியோவில் ஸோ ஃப்ராட்தனம் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம் இந்த 3 கம்பெனிக்கு அமௌண்ட்டை டைவெர்ட் பண்ணனால இதில் வந்து அந்த பிளைன்டிஃப் கம்பெனிக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து ஃபேவராக கொடுக்குறாங்க. அதாவது அந்த கம்பெனிஸ் வந்து வாங்கின ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து ஏலினேட் பண்ண முடியாது, அதாவது அவங்க விற்கவும் இல்லை மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரிம் ஸ்டே கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ சப்போஸ் ஒரு கார்பரேஷன் மூலியமாக ஒரு கம்பெனி மூலியமாக ஒருத்தவங்க அந்த கம்பெனிக்கு பின்னாடி இருந்துட்டு ஏதாச்சும் ஃப்ராட்தனம் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ராட்தனம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த மெம்பர்ஸ் யார் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க லைபிள் அப்படிங்கிற விஷயம் இந்த கேஸ் மூலியமாக சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனிஸ் யூஸ் அஸ் அ மியர் கிளாக் ஆர் ஷாம். அதாவது இப்போ எப்போ ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே சில லீகல் ஆப்ளிகேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா அப்போ வந்து கோர்ட்டுக்கு அந்த கார்ப்பரேட் வேயில் லிஃப்ட் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன கேஸ் பார்க்க போகிறோம்னா கில்ஃபோர்ட் மோட்டார்ஸ் கோ லிமிடெட் வர்சஸ் ஹார்ன் 1933. ஸோ இதில் ஹார்னுங்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளைன்டிஃப் கம்பெனியில் வேலை செஞ்சவர். ஸோ வந்து அவர் வேலையை விட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரும்போது அவங்க கம்பெனியும் அவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் இந்த ஆப்ளிகேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹார்ன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த கம்பெனி மூலயமா அந்த பிளைன்டிஃபோட கஸ்டமர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்களோ அதை வயலேட் பண்ணுறாரு. ஸோ அதனால பிளைன்டிஃப் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்னன்னா இது மாதிரி கம்பெனி பர்பஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ கோர்ட் வந்து ஜஸ்ட் அந்த கம்பெனி வந்து இந்த பர்பஸ்க்காக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு அவங்க தெரிஞ்சனால ஸோ வந்து இன்ட்ரிம் இன்ஜங்ஷன் வந்து கொடுக்குறாங்க அந்த கம்பெனி மேலே. ஹார்ன் ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணார்ல அந்த கம்பெனி மேலே அவங்க வந்து இன்ஜங்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த பர்பஸ்க்கு வந்து அந்த கான்ட்ராக்டோட ஆப்ளிகேஷன்ஸை ப்ரீச் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கிற விஷயத்த பிளைன்டிஃப் வந்து கோர்ட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் கிடச்சி. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா when the company is used for circumventing tax obligation or to evade tax or avoiding welfare legislation. ஸோ வந்து ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டேக்ஸ் பே பண்ணுறதும் தப்பிக்கிறதுக்கு, அப்படி இல்லைனா வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணாங்கன்னா அப்போயுமே கார்பரேட் வேலை வந்து லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் சொல்கிறாங்க. ஸோ இதில் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் என்னென்னா இப்போ வந்து ஒரு லாவை வந்து எனாக்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒருத்தவங்களோட நலன் கருதி அதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த லாவை எனாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வயலேட் பண்ணுறதுக்காக சில பேர் வந்து கம்பெனி மூலியமாக அதை வயலேட் பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கார்ப்பரேட் வேலை வந்து கோர்ட்னால லிஃப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த இதில் சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்டை இந்த கேஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் என்னென்னா இன்ரே தின்ஷா மேனக்ஜி பட்டிட். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த்தி பர்சன் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நிறையா டிவிடெண்ட் அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வருது. ஸோ டிவிடெண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு கம்பெனி ப்ராஃபிட் ஒரு இயரில் எடுக்கிறாங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க வந்து அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சம் ஷேர்ஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி
அவங்க வந்து எல்லா கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தராங்கன்னா இவர் வந்து அந்த கம்பெனியில் 10% ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 10 crores வந்து அவருக்கு வந்து டிவிடெண்டாக வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி அமௌண்ட் நிறையா வருதுனால ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி அவர் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அந்த டிவிடெண்ட் மற்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் அந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த கம்பெனிகிட்ட வந்து கடன் வாங்குற மாதிரி அவர் வாங்கிக்கிறார். ஸோ இதை அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கோர்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா இந்த கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணி அந்த பர்சனை வந்து லைபிள் ஆக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இதில் வந்து அவரை லைபிள் ஆக்குறாங்க. ஸோ சப்போஸ் அந்த கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ண முடியலன்னா அந்த பர்சனை வந்து இதில் லைபிள் ஆக்க முடியாது. அந்த கம்பெனியை தான் வந்து லைபிள் ஆக்க முடியுமே தவிர அது பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் என்ன கேஸில் பார்த்தீங்கன்னா த ஒர்க்மேன் எம்ப்ளாய்ட் இன் அசோசியேட்டட் ரப்பர் இண்டஸ்ட்ரி வர்சஸ் அசோசியேட்டட் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து இன்னொரு சப்சிடரி கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சப்சிடரி கம்பெனி எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வர ப்ராஃபிட் இல்லை டிவிடெண்ட்ஸ் வந்து அந்த சப்சிடரி கம்பெனிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்னா ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டை கம்மியாக காமிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டை கம்மியாக காமிக்கும்போது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு போனஸ் வந்து கொடுக்க தேவையில்லை, இல்லைன்னா கம்மியாக கொடுக்குற மாதிரி அவங்க மாற்றிக்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா அந்த வெல்ஃபேர் அந்த எம்ப்ளாயிஸோட போனஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய போனஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுனால அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனியை சப்சிடரி கம்பெனியை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கோர்ட் இந்த கேஸில் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த கார்ப்பரேட் வேலை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து தப்பான விஷயம்ங்கிற விஷயத்த அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த பர்சன்ஸ் வந்து அந்த கம்பெனியோட ஆக்ஷன்ஸ் அந்த சப்சிடரி கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஆக்ஷன் வந்து தப்பு. ஸோ மெயின் பர்பஸே வந்து அந்த வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணனால அந்த கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸ் அவங்கள அந்த கம்பெனி வந்து லைபிள்னு சொல்கிறாங்க இந்த கேஸ் மூலியமாக. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா when the statute itself contemplates the lifting of the veil. ஸோ அப்படின்னா என்னென்னா ஏற்றப்பட்ட சட்டத்திலே சில இடங்கள சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கோர்ட் வந்து இந்த கார்ப்பரேட் வேயில் வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் மெயின் பர்பஸ் யார் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் அந்த கம்பெனியோட ஆக்ஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளோ இல்லை லைபிளோ அவங்கள வந்து கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆக்ட்லேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு கண்டிஷன் என்ன இருக்குன்னா ஸோ அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் கோர்ட் பண்ணுமே தவிர அதுக்கு மேலே அதிகமாக வந்து அந்த கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணி இன்னும் அதிகமாக வந்து இன்வெஸ்டிகேஷனோ இல்லை மீதி விஷயங்கள்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த எந்த பர்பஸ்க்காக மட்டும் அந்த கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் பண்ணணும், அதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்தை கோர்ட் வந்து பண்ணக்கூடாதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஆஃப் இந்தியா வர்சஸ் எஸ்கார்ட்ஸ் லிமிடெட். இந்த கேஸில் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்புறம் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐ வந்து அந்த இந்தியன் கம்பெனியில் மேக்ஸிமம் வந்து 1% ஆஃப் பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டல் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டல்னா என்னென்னா ஒரு கம்பெனி வந்து 100 கோடிக்கு ஷேர்ஸ் விற்கிறாங்க. அதாவது அவங்க மொத்தம் ஒரு 100 ஷேர்ஸ் விற்கிறாங்க. அந்த கம்பெனியோட மொத்தம் ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 1 கோடின்னு வச்சுக்கிட்டா ஸோ வந்து அந்த கம்பெனியோட பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 100 கோடி. ஸோ அப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஷேர் தான் வாங்க முடியும் 1 கோடி ஒர்த்துக்கு. ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ வந்து என்ஆர்ஐ வந்து 1% தான் வாங்க முடியும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க, ஃபாரின் கம்பெனிஸும் வந்து இந்தியன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் ஆனால் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கம்பெனியில் 60% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்ஆர்ஐயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 13 கம்பெனிஸ் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து எஸ்கார்ட்ஸ் லிமிடெட் அவங்களோட ஷேர்ஸை வாங்குறாங்க. அந்த 13 கம்பெனிலையும் 60% ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்ஆர்ஐ ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த 60% ஆஃப் என்ஆர்ஐ ஹோல்ட் பண்ணுறது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு கீழே வருது. அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து மிஸ்டர் ஸ்வராஜ் பால் அவர் வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ட்ரஸ்டியாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த எஸ்கார்ட்ஸ் கம்பெனி என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா ஸோ வந்து ஏற்கனவே ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா ஒரு என்ஆர்ஐ வந்து 1% பெய்ட் அப் கேபிட்டல் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வயலேட் பண்ணுற மாதிரி 13 கம்பெனிஸ் மூலிமா ஜஸ்ட் அந்த ஷேர்ஸை வாங்கிறதுக்காக அந்த 13 கம்பெனி மூலிமா அவர் வந்து பிஹைண்ட் அந்த கம்பெனி பின்னாடி இருந்துக்கிட்டு அவர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வாங்கினால இதில் வந்து அந்த கார்ப்பரேஷன் வேயில் வந்து லிஃப்ட் பண்ணி அவரை வந்து லயபிள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்கார்ட்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸை வைக்கிறாங்க கோர்ட் முன்னாடி. ஸோ இந்த கேஸில் கோர்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா ஸோ ஓகே இந்த விஷயத்தில் அந்த யார் அந்த நேஷனாலிட்டி அப்புறம் வந்து ஆரிஜின் ஆஃப் த ஷேர் ஹோல்டரை செக் பண்ணுறதுக்கு கார்ப்பரேட் வேல லிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் வந்து டிசைட் பண்ணாங்க. பட் ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட நேஷனாலிட்டி ஆரிஜினை தவிர வேறு எந்த விஷயங்கள்லையும் இன்வால்வ் ஆக முடியாது. அதாவது இப்போ அந்த ஷேர் ஹோல்டரோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம செக் பண்ண முடியாதுங்கிறது அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் வந்து என்ன கண்டிஷன் அந்த கம்பெனி வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 1%
பெய்ட் அப் கேபிட்டல் வாங்குற கண்டிஷனுக்காக தான் அது பண்ணாங்களா, இல்லைன்னா அந்த 60% ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட நேஷ்னாலிட்டி என்ன, அந்த ஆரிஜின் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன மட்டும் செக் பண்ணுமே தவிர அவங்களோட ஐடென்டிட்டிலாம் செக் பண்ண முடியாதுங்கிறது விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது என்ன பர்பஸ்க்காக அந்த கார்ப்பரேட் வெல் லிஃப்ட் பண்ணுறோமோ அதை மட்டும் தான் செக் பண்ணணும். அதுக்கு தாண்டி அதுக்கு வேறு எந்த விஷயமும் செக் பண்ணுறதுக்கு பவர் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த கேஸில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் வந்து அதில் வந்து பர்பஸாக அந்த ஸ்வராஜ் பால் அப்புறம் அவங்க மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த கம்பெனிஸில் பெனிஃபிஷியராக இருக்காங்கன்னா, ஸோ அந்த நேரத்தில் அந்த கம்பெனிஸ் வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதை டினை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி ஆக்ட் 2013 சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 12 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது கம்பெனியோட பேரை வந்து தப்பாக மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த கார்ப்பரேட் வேலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் ஒரு கம்பெனியோட ஆடிட்டிங் வந்து ஒழுங்காக பண்ணலன்னா அப்போ வந்து கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து செக்ஷன் 139 146 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது அந்த விஷயம் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 147 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இன்னொரு செக்ஷன் 339 என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து அந்த கடன் கொடுத்தவங்கள ஏமாத்துறதுக்காக தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்பயும் வந்து கார்ப்பரேட் வேலை வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாங்கிற விஷயத்த செக்ஷன் 339 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 464 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு மினிமம் மெம்பர்ஷிப்ஸ் வந்து இருக்கணும். சப்போஸ் அந்த மினிமம் மெம்பர்ஷிப் இல்லாமல் 6 மந்த்ஸுக்கு மேலே அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த விஷயம் வந்து அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணி அந்த மெம்பர்ஸ் வந்து லைபிள் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செக்ஷன் 138 ரெட் வித் செக்ஷன் 141 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1981 மூலிமா ஒரு டைரக்டர் ஆஃப் த கம்பெனியை வந்து கிரிமினலாக லைபிள் ஆக்க முடியும். எப்போனா அந்த கம்பெனிஸோட செக் வந்து டிஸ்ஆனர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைரக்டர் வந்து லைபிள் ஆக்க முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ அந்த கம்பெனிக்கு லைபிலிட்டிஸ்லாம் வரும்போது அந்த கம்பெனி மட்டும் தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்த சில கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை லைபிள் ஆக்காமல் அதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து பர்பஸாக ஃப்ராட்தனம் பண்ணி இல்லைன்னா வேறு ஜஸ்ட் அந்த ஏமாத்துறதுக்காக அந்த கம்பெனி நடத்திருந்தாங்கன்னா அப்போது வந்து அந்த கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணிவிட்டு யார் அந்த எந்த பர்சன்ஸ் வந்து அந்த ஆக்ஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளோ அவங்கள வந்து லைபிள் ஆக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சனல் லைபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஃப்ராடுடன்ட்லி கண்டக்டிங் கம்பெனிஸ் பிஸ்னஸ் டூரிங் வைண்டிங் அப். ஸோ வைண்டிங் அப்னா என்னன்னா கலைக்கப்படுதல். ஸோ அதாவது ஒரு கம்பெனி வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்காங்களோ அதுதான் வைண்டிங் அப்னு சொல்கிறோம். ஸோ அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு அந்த கம்பெனியில் இருக்க மெம்பர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி பேரை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அந்த பர்சனை வந்து ரெஸ்பான்சிபிளாக ஆக்கப்படுவாங்கங்கிற விஷயம் செக்ஷன் 339 சொல்கிறாங்க, சப்கிளாஸ் 1 சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரே வில்லியம்ஸ் வெர்சஸ் லேச் ப்ராஸ் லிமிடெட் 1932. ஸோ இந்த கேஸ் மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணும்போது அதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து பர்பஸாக வந்து கிரெடிட்டர்ஸ் அதாவது கடன் கொடுக்குறவங்களை ஏமாத்துறதுக்காக அந்த கம்பெனி மூலியமாக ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நடத்தி அவங்களை ஏமாத்துற மாதிரி ஏமாத்தினாங்கன்னா அந்த கம்பெனி லைபிலிட்டி ஆகாது. அந்த மெம்பர்ஸ் யார் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்க தான் லைபிலிட்டி ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து லிமிடேஷன் கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது எப்போ அது தெரிய வருதோ அவங்க மேலே அந்த கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள வந்து அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ்க்கு அவங்கள வந்து லைபிள் ஆக்க முடியுங்கிற விஷயம் இந்த கேஸில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செப்பரேட் கார்ப்பரேட் பர்சனாலிட்டி மே பி இக்னோர்ட் இன் அ ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு ஹோல்டிங் கம்பெனினா என்னன்னு தெரியணும், சப்சிடரி கம்பெனிஸ்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஹோல்டிங் கம்பெனிங்கிறது என்னன்னா அது ஒரு பேரண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி வாங்குறாங்க இல்லைன்னா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து அந்த கம்பெனி எந்த கம்பெனி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அது வந்து சப்சிடரி கம்பெனி, யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்சிடரி கம்பெனிஸ் வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 87 ஆஃப் 2013 ஆக்ட் கம்பெனிஸ் 2013 ஆக்ட்ஸில் வந்து அது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் உங்களுக்கு தெரியும். ஸோ கூகுள் வந்து ஒரு சப்சிடரி கம்பெனி, பட் அதோட பேரண்ட் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் இங்க்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ வந்து கூகுள் மேபி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருந்தாலுமே பட் ஆனால் அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்னு ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஸோ கூகுளுங்கிறது சப்சிடரி கம்பெனி, அதோட பேரண்ட் கம்பெனி வந்து ஆல்ஃபபெட் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த கூகுளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபபெட்டுங்கிற கம்பெனி வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ எப்போல்லாம் ஒரு கம்பெனி வந்து சப்சிடரி ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஹோல்டிங் கம்பெனி வந்து அந்த சப்சிடரி கம்பெனியில் இருக்கிற அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் காம்போசிஷனை வந்து யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனி வந்து கண்ட்ரோல்டு பை அந்த ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா 1/2 ஆஃப் த டோட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து சப்சிடரி கம்பெனியில் அந்த ஹோல்டிங் கம்பெனியை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம்.
ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு கம்பெனிஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து ஒய்யை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸுங்கிறது ஹோல்டிங் கம்பெனி, ஒய்ங்கிறது சப்சிடரி கம்பெனி. எப்போன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகும்னா எக்ஸ் கம்பெனி வந்து ஒய் கம்பெனியில் இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் காம்போசிஷனை அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அந்த ஒய்ங்கிறது சப்சிடரி கம்பெனியே ஆகும். அப்படி இல்லைனா ஒய்ங்கிற கம்பெனியில் ஹாஃப் ஆஃப் த ஷேர் வந்து எக்ஸ் கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து ஒய் கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனியாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்சிடரி ஹோல்டிங் கம்பெனிஸ் ரெண்டுமே எஸ்டாப்ளிஷ் ஆனாலுமே அதுக்கு ரெண்டுமே வந்து ஒரு கம்பெனிஸ் ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். பட் ஆனால் சப்போஸ் ஏதோ ஒரு வயலேஷன் நடக்குது, கம்பெனி ஆக்டுக்கு அகேன்ஸ்டாக இல்லைன்னா ஏதாச்சும் வயலேஷன் நடக்குதுன்னா அந்த டைமில் கார்ப்பரேட் வயலேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு கம்பெனியையும் ஒன்றா ட்ரீட் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு பவர் இருக்குங்கிறது இது மூலியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கேஸில் பார்ப்போம். ஸ்டேட் ஆஃப் யூபி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ரேணுசாகர் பவர் கோ அண்ட் அதர்ஸ். ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோம். இந்த கம்பெனி ரேணுசாகர் பவர் லிமிடெட் கம்பெனி வந்து யூபியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபியில் ஒரு ஆக்ட் இருக்குது. என்ன ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டியூட்டி ஆக்ட். ஸோ இதில் செக்ஷன் 3ல் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு லெவிக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரேணுசாகர் பவர் லிமிடெட் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த எக்ஸப்ஷன் கேட்குறாங்க. ஸோ பட் ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸப்ஷன் தர முடியாது, நீங்கள் வந்து அதுக்கு என்ன டேக்ஸ் பே பண்ணுமோ அது பே பண்ணி தான் ஆகணும்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதனால் ஸ்டேட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அதை அப்பீல் போகிறாங்க. ஸோ அப்பீல் போகிறதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரேணுசாகர் பவர் லிமிடெடுங்கிறது தனி கம்பெனி இல்லை, அது வந்து ஹிண்டல்கோவோட சப்சிடரி கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேணுசாகர் பவர் கோ வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு மட்டுமே அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ரெண்டுத்தையும் தனித்தனி என்டிட்டியாக நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து அவங்க வந்து அந்த செக்ஷன் 3ல் சொல்லியிருக்க எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியாதுன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஆக்டில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சப்சிடரி கம்பெனி மெயின் பர்பஸ் வந்து அந்த ஹோல்டிங் கம்பெனி பர்பஸ்க்காக மட்டும்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ரெண்டு தனி என்டிட்டியாக அவங்களுக்கு ட்ரீட் பண்ண முடியாது. அந்த டைமில் கார்ப்பரேட் வேல வந்து லிஃப்ட் பண்ணி என்ன பர்பஸ்க்காக ரெண்டுத்தையும் ஒரே என்டிட்டியாக வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணிப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக அது பண்ணுறாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக கோர்ட்னால அந்த கார்ப்பரேட் வேல லிஃப்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஜட்மெண்ட் இந்த கேஸ் மூலிமா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செப்பரேட் கார்ப்பரேட் பர்சனாலிட்டி மே பி இக்னோர்ட் ஃபார் டிட்டர்மைனிங் த லீகல் கேரக்டர் ஆஃப் அ கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனியோட லீகல் கேரக்டர், அதாவது மெயின் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு கோர்ட்னால அந்த கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ண முடியும்னு இது மூலிமா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கேஸில் பார்ப்போம். டேம்லர் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் கான்டினென்டல் டயர் அண்ட் ரப்பர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த கான்டினென்டல் டயர் அண்ட் ரப்பர் கம்பெனி வந்து இங்கிலாண்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தவிர மீதி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெர்மனாக இருக்காங்க. அவங்க எங்கே தங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் தங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா அந்த கான்டினென்டல் டயர் கம்பெனி வந்து டேம்லர் கம்பெனி லிமிடெட் அதுக்கு மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்னென்னு பண்ணுறாங்கன்னா கொடுத்த கடனை வந்து திருப்பியும் வந்து வாங்குறதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பட் ஆனால் கோர்ட் வந்து அதை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட லீகல் கேரக்டர் என்னன்னு செக் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு கம்பெனியில் ஒருத்தரை தவிர மீதி இருக்க எல்லாருமே ஜெர்மன், அது இல்லாமல் அவங்க எல்லாமே ஜெர்மனியில் தான் தங்கியிருக்காங்கங்கிறதுனால ஸோ வந்து அது அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு எனிமி கேரக்டர் வந்து வருது. ஸோ அதனால் இந்த ஆக்ஷன்ஸ் வந்து இங்கிலாந்து கோர்ட்டில் வந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து மேபி அந்த கார்பரேஷனுக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கிலாண்டில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் அந்த கேஸ் வந்து அப்படியே நடத்திருக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணனால அதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே ஜெர்மன். ஸோ அதனால் அங்கே வந்து எனிமி கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுனால அந்த கேஸை வந்து அங்கே நடத்த முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட லீகல் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கேஸ் மூலிமா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு கார்ப்பரேட் பர்சனாலிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறமா எப்போல்லாம் அந்த கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணி அந்த உண்மை கம்பெனிஸ்க்கு பின்னாடி அந்த மெம்பர்ஸ் வந்து லைபிள் ஆக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோ மூலிமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.